இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஐ கிரீட் யூ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவர் திரும்பவும் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்துள்ள தந்த அருமையான வேலைக்காக நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank God that He has given this chance to share the word of God. Hallelujah. So today I want to speak about how to overcome the temptation. என்ற தினத்தில் எப்படி நாம் சோதனையை மேற்கொள்வது என்பதை பற்றி சில நிமிஷங்கள் வார்த்தை கூடாக நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். Let us pray. Heavenly Father, we thank you for this time to share your word of God, my Lord. Kindly speak with everybody, those who are listening, and also help them to practice according to your word of God. Your name only be honored. In Jesus' name we pray. Amen. Hallelujah. So, in the world, everyone have temptation in their life. Hallelujah. But if we know how to overcome the temptation, our life will be peaceful all the time. அதாவது இந்த உலகத்தில் எல்லா ஜனங்களுக்கும் அவருடைய ஜீவியத்தில் சோதனைகள் வருவது சகஜம். ஆனால் அதை மேற்கொள்ள தெரிந்து கொண்டால் நமது ஜீவியம் ஒரு சமாதானமாக இருக்கும் என்று வார்த்தைகள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஸோ நிச்சயமாக சோதனைகள் தேவனால் வருவதல்ல. ஹல்லேலூயா. சோதனை தேவனால் வருவதில்லை. ஆனால் ஒவ்வொரு பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சில காரியங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்குறார். த டெஸ்ட் அண்ட் டெம்டேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். டெஸ்ட்ண்டா அவளை பரீட்சை பண்ணி பார்க்குறார். ஆபிராமுக்கு நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் அங்கு பார்த்தார். அவன் போய் அங்கு எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டான். அவ்வளோயா. அவனுக்கு அவனுடைய மகன் ஈசாக்கை ஆண்ட சொன்னான், நீ போய் பலியிடு. அவ்வளோயா. அப்பொழுது அவன் போய் ஆண்டோடைய சொல்லு கீழ்பட்டு அந்த பரீட்சையிலே அவன் சித்தியைத்தான். அல்லையா. அது பரீட்சை. சோதனை என்று சொல்லும்போது ஆங்கிலத்தில் டெம்டேஷன். ஹல்லேலூயா. இப்போ சோதனை மற்ற பரீட்சை என்று சொல்லும்போது டெஸ்ட் என்று சொல்லலாம். ஸோ God allow us to pass the test. Sometimes He will test us. ஹல்லேலூயா. நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்குமாண்டு அவர் பரீட்சை பார்ப்போம். ஆனால் சோதனை கர்த்தரால் வருவதல்ல. ஹல்லேலூயா. ஸோ டெம்டேஷன் கம்ஸ் நாட் ஃப்ரம் காட். அதாவது சோதனைகள் தேவனால் நமக்கு வருவதில்லை. ஸோ ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 13 say, யாக்கோபு 1:13 பார்த்தால், when tempt, no one should say, God is tempting me. For God cannot be tempted by evil, neither does He tempt anyone. அதாவது சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஏனென்றால் தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுவதில்லை, ஒருவனையும் அவள் சோதிக்கிறதும் இல்லை. நல்லா கவனிச்சுக்கிறோம், ஒருவரையும் அவள் சோதிக்கிறதில்லை. ஸோ முதலாவதாக நீங்கள் நல்லா நிச்சயப்படுத்து, தேவனால் நமக்கு இந்த சோதனைகள் வரல. டெம்டேஷன் கம்ஸ் பை நாட் ஃப்ரம் காட். ஹல்லேலூயா. ஸோ டெம்டேஷன் கம்ஸ் பை அவர் ஓன் டிசையர். அப்போ எப்படி நமக்கு இந்த சோதனைகள் வருதுன்றா, நம்முடைய தீய இச்சைகள் ஆசைகளினால்தான் சோதனைகள் நம்மளுக்கு வருகிறது. வார்த்தையை நீங்கள் எடுத்து பார்த்தா ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 14. But each person is tempted
and they are tracked away by their own evil desire and entice. அவனவன் தன் சுய இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் யாக்கோபு வேதாமத்தை சொல்கிறான். நமது சுய இச்சைகளில் நாம் இழுக்கப்பட்டு அதில் சிக்கி அதில் சோதிக்கப்படுகிறோம். Each person is tempted with their tracked away by their own evil desire and entice. நம்முடைய சொந்த இச்சைகளின் ஆசைகளை நாம் சிக்குண்டு சோதிக்கப்படுவோம். ஒவ்வொருவருக்கும் இப்படியாக வருவதுண்டு. இது கடைசியாக இறுதியாக இந்த சோதனையினால் பாவம் நம்முடைய ஜீவியத்தில் ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த சோதனை கூடும் பொழுது அதன் பிரதிபலன் நமக்குள் பாவம், கர்த்தர் விரும்பாத காரியங்களை செய்யக்கூடியதாக வரும். கோபங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள், இப்படியாக பல பல காரியங்களினால் இந்த டென்ஷன், இந்த டெம்ப்டேஷனில் இறுதியாக நம்ம பாவங்கள் நம்முடைய ஜீவியத்தில் வருவதற்கு நாம் இடமளிக்கிறோம். So finally temptation makes some sin in our life. Hallelujah. By the, when we tempt, we will do some things against God's desire. அதுதான் கடவுளுக்கு விருப்பமில்லாத காரியங்களான பாவமான காரியங்களை நாம் இறுதியாக செய்கிறோம். James chapter 1 verse 15 says, then after desire has conceived, it gives birth to sin, and sin, when it is full grown, gives birth to death. அதாவது இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகப்படும் பொழுதோ மரணத்தை பிறப்பிக்கும். அல்லையே, நம்முடைய இச்சைகள், ஆசைகள் அது நம்ம கற்பம் தரித்து என்று சொல்லக்குள்ள மெல்ல மெல்ல அதை இச்சைகள் அதிகரிப்பது. அல்லையா, அதிகரித்து அது கடைசியில் ஒரு பாவத்தை பிறப்பிக்கும். அப்போ பாவம் பூரணமாகும் பொழுதோ நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை மரணித்து விடும். அல்லையா. ஸோ after desire has conceived, it gives birth to sin. Hallelujah. When is full grown, give birth to death, spiritual death. Hallelujah. So we should be firm and steady in our mind. ஆனபடியாக நம்முடைய வாழ்க்கையில் நிதானமாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். நிதானமாகவும் உறுதியாகவும் நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த டெம்ப்டேஷன், அதாவது இந்த சோதனைகள் நமக்கு பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் நமது ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு மரணத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. when you go to the so we have to keep our life very we have to keep our life very firm and steady. 1 Corinthians chapter 10 verse 12 say, so if you think you are standing firm, be careful that you don't fall. ஒருவன் தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக்கிறவன். ஹல்லேலூயா. எச்சரிக்கையாக இருக்க வேணும். நாம் திரும்பியும் பாவத்தில் விழுந்து போகக்கூடாது. ஆனபடியாக இந்த டெம்ப்டேஷனில் ஃபேஸ் பண்ணக்குள்ள யூ ஷுட் பி வெரி ஃபர்ம் அண்ட் ஸ்டெடி மைண்ட். ஹல்லேலூயா. நிதானமாகவும் உறுதியாகவும் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ our God's to help us to overcome this tension. நமது ஆண்டவர் எப்பொழுதும் இந்த சோதனைகளை மேற்கொள்வதற்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நமக்கு சோதனைகள் வரும்பொழுது கர்த்தருக்கு தெரியாதவை அல்ல. அதிலிருந்து நாம் அதை மேற்கொள்ள
தேவையான உதவி செய்ய God wants to help us to overcome the temptation. When you go to the 1 Corinthians chapter 10 verse 13, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, no temptation has overtaken you except what is common to mankind. And God is faithful. He will not let you be tempted beyond what you have bear. But when you are tempted, He will also provide way out so that you can endure it. அதாவது மனுஷனுக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறு சோதனை நமக்கு நேரிடுவதில்லை. வார்த்தை வடிவாக சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 10:13. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் நமது திராணிக்கு மேலாக எம்மை சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியாக போக்கை நமக்கு உண்டாக்குவார். அவனுடைய தேவன் நமது ஆண்டவர் சோதனையில் நாம் விடுதலை செய்ய அதை மேற்கொள்ள எப்பவும் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். மனுஷனுக்கு வார சோதனை எல்லாம் வேறு சோதனை நமக்கு வருவதில்லை, வேறே விசேஷமாக இல்லை. மனிதருக்கு வார சோதனை தான். ஆனால் தேவன் உண்மையாக இருக்கிறார். நமக்கு திராணிக்கு மேலே சோதிக்கப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டார். God knows our ability. Hallelujah. He never allow, hallelujah, more trouble or temptation in our life. Hallelujah. There's a limitation for temptation, and also He will also provide way out so that you can endure. நம்ம அதிலிருந்து எப்படி தப்பித்து கொள்ளும், அதிலிருந்து எப்படி விடுதலையாகணும், எப்படி அதை மேற்கொள்ளணும் என்று போக்கை அவர் நமக்கு சொல்லி தருவார் என்று இந்த வார்த்தைகள் சொல்லுவார். So when we face temptation or trial, keep our faith strong in God. அதாவது சோதனையிலோ அல்லது பரீட்சையிலோ அகப்படும் பொழுதோ சிக்கிக்கொள்ளும் பொழுதோ தேவனில் வைக்கும் விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்கோம். சோதனைகள் நமக்கு வாழ்க்கையில் வருவது சகஜம். அப்படியான நேரங்கள் நாம் கர்த்தரிடம் வைக்கும் விசுவாசத்தை உறுதியாக வைத்து கொள்ள வேண்டும், தளர்ந்து போகக்கூடாது என்று வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஜேம்ஸ் chapter 1 verse 2, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், consider it pure joy, my brothers and sisters, whoever you face trial of many kinds, because you know that the testing of your faith develop perseverance, and perseverance must finish its work so that you may be mature and complete, not lacking anything. அதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் நீங்கள் அகப்படும் பொழுதோ உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மீந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் எல்லாவற்றிலும் பூரணமாக நிறைவுள்ளவர்களாயிருக்கும்படி ஆண்டவருடைய விசுவாசத்தில் ஒரு விடாமுயற்சியாக, விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தை சொல்லுது. இங்கிலீஷில் அழகாக சொல்லப்படுகிறது. அதாவது, so consider it pure joy,
my brother and sister, whoever you face trial of many kinds, because you know that the testing of your faith, develop, hallelujah, perseverance, அதாவது விடாமுயற்சி, அதை அதாவது உங்களுடைய உங்களுடைய விசுவாசத்தில் தளர்ந்து போகாமல் அதில் வல்லமையாக அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியதாக அது உங்களுக்கு செய்கிறது. அப்படியாக ஆண்டோட விசுவாசம் வைத்து நீங்கள் பொறுமையாக மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் ஸோ யூ வில் பி அ மெச்சுவர் சில்ட்ரன், அதாவது நீங்கள் ஒரு மெச்சூரிட்டி, அதாவது பூரணராகவும் நிறைவுள்ளவர்களாகவும் ஒன்றுக்கும் குறைவில்லாதவர்களாகவும் இருப்பீர்கள் என்று வார்த்தை சொல்லுங்கள். அதனாலேயே அவனுடைய சோதனை வரும்பொழுது கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்கிறார். அதை மறந்துவிடக்கூடாது. சோதனைகள் கர்த்தரால் வருகிறன்னு நாம் நினைக்கக்கூடாது. அது நம்மளோட சொந்த இச்சைகள் ஆசைகளினால் கப்பந்தரித்து அது உருவாகக்குள்ள அது பாவமாக மாறும். பாவம் பிறகு நமது ஆன்மீக மரணத்தை கொண்டு வந்துடும். அப்படியே மிச்சம் கவனமாக இருக்கும். அப்படியா தேவன் நம்மளை அதிலிருந்து விடுதலை செய்ய அதை மேற்கொள்ள பலன் தருகிறான்னு முதல் வார்த்தை சொல்லுகிறது. அப்படின்னா நாம் அந்த 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 ஆண்டவருடைய இந்த சோதனைகளில் நாம் கர்த்தரில் வைக்கும் விசுவாசத்தில் இன்னும் பலமடைந்து விசுவாசத்தில் முழுமையாக எங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தரில் தரித்திருக்க வேண்டும். அதே போல் அந்த விசுவாசத்தில் நாம் தளர்ந்து போகக்கூடாது. எல்லா சோதனை நேரங்களையும் நாம் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக தேவனிடத்தில் விசுவாசம் வைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவர் நமது ஜெபத்தில் எப்படி நாம் அந்த சோதனையிலிருந்து காப்பாற்ற சொல்ல ஜெபிக்கணும் என்று ஆண்டவர் சொல்கிறார். So we have to pray and ask God to help to overcome the temptation. So சோதனையை மேற்கொள்வதற்கான பலனை கர்த்தர் தரும்படி நாம் ஆண்டவருடைய ஜெபத்தில் கேட்க வேண்டும். So Bible says, see the we have to pray. அதாவது Matthew chapter 6 verse 13, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? Lead us not into temptation but deliver us from the evil one. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று கர்த்தர் சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஜபங்கள் மாதிரியில் ஜபத்தில் இருக்கிறது. அப்படியே நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரிடம் ஜெபிக்கணும். ஆண்டவரே சுவாமி, சோதனையை மேற்கொள்ள சோதனைக்கு உட்பட்டு போகாதபடி ஆண்டவரே தீமையிலிருந்து எங்களை ரட்சிக்க கொள்ளும். வீணான இச்சை ஆசை இப்படியான காரியங்களிலிருந்து எங்களை விடுதலை செய்து சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எங்களை ரட்சித்து கொள்ளும் ஆண்டவரே என்று நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. So you want to ask God not into lead us not into temptation but deliver us from all the evil one. நான் ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது கர்த்தர் உதவி செய்து அதை மேற்கொள்ளக்கூடியதா, அதில் தப்பித்து கொள்ளக்கூடியதா கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சோதனை அதிகமாக எல்லா ஜாதியன், பணக்காரன், பிச்சைக்காரன், வேலையில் கஷ்டமாக இருக்கிறவங்க, வீட்டில் அவங்கள சோதனை வருது. கணவன் மனைவி கடையில் சோதனை, பிள்ளைகளுக்குள்ள, பெற்றோருக்குள்ள, வெளியில் வேலை செய்ய இடத்துல, குடும்பங்களுக்குள்ள, இனசென்டாக்குள்ள சோதனைகள். இந்த சோதனைகள் எல்லாருக்கும் வரும், நமக்கு மாத்திரம் இல்லை. கடவுள் பார்க்க மாட்டாரா, அது கண் இல்லை, அப்படியெல்லாம் கதைக்கூடாது. கடவுளால் நமக்கு சோதனை வரல. நம்முடைய சொந்த இச்சைகள் ஆசைகள் கற்பந்தரித்து தான் சோதனை வந்து அது கடைசியாக அது எங்களுக்கு நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் மரணத்தை கொண்டு வருது. ஆனபடி நாம் மிச்சம் கவனமாக இருக்கோம் பிரியமாளே. சோதனை வருகிறது நிச்சயம்.
ஆனால் அந்த சோதனையை மேற்கொள்ள கத்தருட்ட நாம் பலமடைந்து கத்தரில் விசுவாசம் வைத்து பொறுமையோடு அதை மேற்கொள்ளுவோம் என்றால் நாம் ஒரு பூரணத்துவம் அடைந்த பிள்ளைகளாக ஒன்றிலும் குறைவில்லாத பிள்ளைகளாக நாம் மாறுவோம். அதுபடினால் இந்த வேளையில் சோதனை பற்றி உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி தந்தேன். டெம்டேஷன், நாட் டெஸ்ட், டெம்டேஷன். அப்போ நாம் இந்த சோதனை, இந்த டெம்டேஷன், we have to ask God to help us to overcome the temptation. Hallelujah. God will provide all strength and wisdom to overcome the temptation, and you will be, after that you will be the maturity person. ஹல்லேலூயா. அப்படியா, நீங்கள் அது பிறகு பூர்ணமாக அடைந்த பிள்ளைகளா, ஒன்றும் குறைவில்லாதவர்களா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறது. ஹல்லேலூயா. அப்படியா, நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த மெசேஜையும் மற்றவங்களுக்கு பகிர்ந்து. எத்தனையோ பேர் சோதனையில் வேதனைப்பட்டுக்கோடு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருப்பார். அதற்கு உதவி செய். இது உங்களுக்கு கொடுக்கும் முடியும். கண்களை மூடி நாங்கள் ஜெபம். Our Heavenly Father, we thank you for this time to share the word of God about temptation, my Lord. Kindly speak with everybody, those who are listening. Kindly give strength to overcome the temptation, my Lord. They have a lot of problems, but they are just tempt so many things in their life. Kindly help, my Lord, to overcome the temptation. Kindly bless them, my Lord. Provide their needs and protect them in your shelter of wings, my Lord. And bless abundantly. In Jesus' name we pray. Amen.